சோத்திரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம் பலனா இருக்கிறது. ஆமா, இப்போ இது வந்து ஒரு பழமொழி மூலியமா, ஒரு திருக்குறள் மூலியமா ஆரம்பிக்கலாம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்மையும் செய்து விடு. திரும்பி சொல்றேன், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்மையும் செய்து விடு. இப்போ இன்னால துன்பம். இப்போ நம்ம மற்றவங்க வந்து நம்மளுக்கு துன்பமோ இல்லை துரோகமோ இல்லை ஒரு சில கெட்டது தீமை செய்தா அது நம்ம அவங்க வெக்கப்படுற அளவுக்கு அவர் நன்மையும் செய்து விடுது. அவங்களே வெக்கப்படுற அளவுக்கு நம்ம வந்து நல்லது செய்யணும்னு திருக்குறள் சொல்லுது. இது மாதிரி மற்றவங்க வந்து நம்மளுக்கு கெட்டது செய்தாலோ இல்லை துரோகம் செய்தாலோ இல்லை தீமை செய்தாலோ அவங்களுக்கு தீமை செய்யாம நல்லது செய்யணும். அவனான நன்மையும் செய்து விடுது. அவங்களே வெக்கப்பட்டு போற அளவுக்கு நன்மை செய்யணும் திருக்குறள் சொல்லுது. இப்போ இதுக்கு தீமையை பத்தி, தீமை நன்மை பத்தி பைபிள் தான் சொல்லுது. நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். புதிய ஏற்பாடு பக்கம் 882, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நன்மை தீமை பத்தி பைபிள் தான் சொல்லி பார்க்கலாம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். இப்போ ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு இப்போ மற்றவங்க வந்து தீமை செய்யறாங்க, துரோகம் செய்யறாங்க, இல்லாத கெடுதல் செய்யறாங்க அப்படின்னா நம்ம வந்து திருப்பி தீமை செய்யக்கூடாது. அது வந்து தீமை செய்யக்கூடாது. தீமைக்கு பதிலாக நன்மை செய்யணும். எப்போதும் நன்மை செய்யறதுக்காக நாடுங்கள். ஏசப்பா வந்து இந்த உலகத்துல வந்து வாழ்ந்தாரு, நம்மளுக்காக மரித்தாரு, திருப்பி 3ஆம் நாள் உயிரோட இருந்தாரு. அதனால நம்ம வந்து எப்போதும் நன்மை செய்யதான் நம்ம நாடணும். மற்றவங்க தீமை செய்யலாம், மற்றவங்க வந்து துரோகம் செய்யலாம், மற்றவங்க வந்து கெட்டது செய்யலாம். ஆனால் நம்ம வந்து எப்பவுமே நன்மை செய்யலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு.